நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் குருஜி. ஸோ இன்றைக்கி மாஸ்டர் குருஜியில் ஒரு சூப்பரான ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ நண்பர்களே, ஒரு 2 நாளாக நம்மளால் சரியாக வீடியோக்கள் போட முடியல. சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாஸ்டர் குருஜியில் நமக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. சரிங்களா, அதனால் என்னால் ஒரு 2 நாளைக்கே போட முடியாமல் போயிடுச்சு. நண்பர்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா, அடுத்தடுத்த கேமில் சரியான ஒரு வெற்றியோட தினமுமே நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம். இப்போ தான் முதல் முறை நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் உங்களோட சில தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சரிங்களா, ஏன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்களும் நானும் நேரடியாக நம்ம பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, நம்ம வீடியோக்கள் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நஷ்டப்பட்டு தான் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக வர ஒரு கணிப்புகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சரியாக வர கணிப்புகளை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த சேனலை கண்டிப்பாக கொண்டு போகலாம். இதில் எந்த விதமான உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது நண்பா. சரிங்களா, இதுலேருந்து நமக்கு ஒரு ரூபாய் பணம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைய வரைக்குமே சரி, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60,000 நண்பர்கள் இருக்கீங்க. ஸோ இன்னைய வரைக்குமே பணத்துக்காக என்றைக்குமே நம்ம இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சது கிடையாது. சுத்தமாக ரன் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குதுல்ல. ஸோ அதனால் ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு சில நண்பர்கள் மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்கீங்க. அதனால் சரியாக அவங்களுக்கு தகவல் கூட கொடுக்க முடியல. சரிங்களா, அதனால தான் இந்த தகவல் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். சரிங்களா, கெஸ்ஸிங் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு நினைக்கிற சில தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தான் நீங்களும் சொல்லுங்கள். நம்ம ஒன்றாவே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தனலட்சுமி 29வது ட்ரா. சரிங்களா, தனலட்சுமி 29வது ட்ரா 26/11/2025 நமக்கு புதன்கிழமை நல்ல ஒரு வெற்றி. ஸ்ரீசக்தி நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கல. நம்ம இன்றைக்கி தனலட்சுமி புதன்கிழமைக்கு பார்த்துடலாம். சரிங்களா, புதன்கிழமை நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா. சரிங்களா, மிஸ் பண்ணிடுறீங்கனால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான தரமான எண்களாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா நண்பர்களே, ஏபிசியில் இந்த 2 டிஜிட் கொடுத்துருக்கோம். ஸோ 2 செட்டு கொடுத்துருக்கோம். இது உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணலாம். அதேமாரி நிறைய நண்பர்கள் அதிகமாக டிக்கெட் போட்டுட்ருக்கீங்க. சரிங்களா, இது ஏபிசிக்கு பாருங்கள். ஸோ இது ஏபிசி நண்பா. சரிங்களா, எனக்கு எங்கே விட்டால் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்ருக்கீங்க. அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் டெய்லியுமே சொல்கிற விஷயம், உங்களோட நான் ஒரு நண்பனாவோ ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க நினைக்கிற ஒரு தகவல், தயவு செஞ்சு இந்த டிக்கெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரமோ என்னுடைய வாழ்க்கை தரமோ கொஞ்சம் நல்ல விதத்தில் உயரும். சரிங்களா, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மிகப்பெரிய நஷ்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கீங்க, டிக்கெட் போட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய குடும்பம். சரிங்களா, நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். நிறைய திருமணமான நண்பர்கள் இருப்பீங்க, குழந்தைகள் இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பசங்க இருப்பாங்க, காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க. சில அப்பாக்களுமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் முதல்ல ஒரு நல்ல தந்தையாகவோ, உங்கள் மனைவிகளுக்கு நல்ல கணவனாகவோ, உங்கள் தாய் தந்தைக்கு நல்ல மகனாகவும் நீங்கள் இருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அன்றாடம் தினசரி வாழ்வில் ஒரு டிக்கெட்டை போடுறப்ப நான் ஃபேஸ் பண்ண சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சில காரணத்துக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சரிங்களா, நீங்கள் நல்ல ஒரு மனிதனாக நல்ல விதத்தில் வாழணும் அப்படின்னா கடன் இருக்கக்கூடாது. சரிங்களா, நம்ம எந்த காரணத்தினாலும் இங்கே சந்திச்சிருக்கோம், பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு கேஎல் டிக்கெட் போடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னுடைய இந்த 13 வருட கேரளா அனுபவத்தில் இழந்தது தான் அதிகமாக இருக்க தவிர நான் லாபம் சம்பாரிச்சது அப்படிங்கிறது கேஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மை கிடையவே கிடையாது. சரிங்களா, டியரோ அல்லது ஸ்கைலாட்டோ நல்ல ஒரு வின்னிங் எனக்கு கொடுத்துருக்கு. நான் ஓரளவுக்கு அதில் தான் ரெக்கவரே பண்ணியிருக்கேன். கேஎல்ல இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பணத்தை இழந்த நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சிறந்த கெஸ்ஸர், நான் மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாது. சரிங்களா, நான் உங்கள்கிட்ட ஒரு நண்பனாக சொல்கிறது என்னென்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு கணிப்புகளை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் வைங்க. சரிங்களா, எனக்கு பதிலுக்கு
உங்களுடைய அன்பு மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. சரிங்களா? அதுக்கு தான் முழுக்க 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 இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க நண்பா. சரிங்களா? அதேமாதிரி நிறைய டிக்கெட் போடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 50-100க்கு மேலே டிக்கெட் போடாதீங்க. சரிங்களா? ஆல் போர்டு கட்டிங்க. ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மற்றும் 5 மேலே நீங்கள் கோபப்பட்டாலும் சரி, வெறுப்புகளை காட்டினாலும் சரி, என்றைக்குமே நிச்சயமாக என் சப்ஸ்கிரைபர்ஸை தவிர எனக்கு வேறு எந்த சொந்த பந்தங்களும், எனக்கு வந்து ஒரு நண்பனோ எதிரியோ துரோகியோ யாருமே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே என் நண்பனாக தான் நான் பார்ப்பேன். நீங்கள் என் மேலே ஏதாவது கோபம் இருந்தால் கூட தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. நாளையே நல்ல ஒரு விஷயத்தில் சந்திக்கலாம். ரொம்ப மனம் வருந்தி தான் பேசுகிறேன். சரிங்களா? டிக்கெட்டு நிறைய பேர் போட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொன்னீங்க, அவ்வளோ பணத்தை இழந்துட்டு நண்பர்கள்னு. எனக்கு வந்து அந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசுகிறத விட எனக்கு ஒரு கோவம் தான் வருது. பணத்தை இப்படி இழந்துட்டிங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். நம்ம தம்பியோ அண்ணனோ இதை செஞ்சுருந்தா நிச்சயம் அது வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு மெசேஜ் பண்ண நண்பர்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நண்பர்களே, நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேள்விக்கான கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை நம்ம எடுத்துக் கொடுக்குறேன்.